உனக்கு இலவச சட்ட உதவி வேணும்னா கோர்ட் அதுக்கு ஏற்பாடு பண்ணும். அதுக்கு அவசியம் இல்லை யுவர் ஆனர். யாருன்னு தெரியல. அதான் எனக்கும் தெரியல. இந்த பொண்ணு சார்பா வக்கீல் ஜெனிஃபர் ஆஜராக போறாங்க போல இருக்கு. அவ்வளவுதான், இந்த பையனுக்கு தண்டனை கன்ஃபார்ம். அந்த பொண்ணுக்கு ஆதரவா வக்கீல் ஜெனிஃபர் ஆஜராக போறாங்க போல இருக்கு. அந்த பையன் இனி தண்டனையில இருந்து தப்பிக்கவே முடியாது. ஆமா ஆமா, இவங்க லாயர் ஜெனிஃபர் இல்ல, லயன் ஜெனிஃபர். சரியா சொன்ன. வணக்கம் யுவர் ஆனர். லேட் ஆனதுக்கு மன்னிக்கணும் யுவர் ஆனர். டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன். பாதிக்கப்பட்ட பொண்ணுக்காக நான் ஆஜராகிறேன். You proceed. Thank you, Your Honor. பாதிக்கப்பட்ட பெண் கிருத்திகாவை நான் விசாரிக்க விரும்புகிறேன். அதற்கு உங்கள் அனுமதி தேவை. Objection, Your Honor. எனது கட்சிக்காரர் அரவிந்த் அந்த பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொள்ளவில்லை என ஏற்கனவே அந்த பெண் கோர்ட்டார் முன் சாட்சியும் அளித்து உள்ளார். இதற்கு மேல் அவரிடம் விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கிறது? Your Honor, மடியில் கனம் இருந்தால்தான் வழியில் பயம் இருக்கும். இவரது கட்சிக்காரர் எந்த குற்றமும் செய்யாத நிரபராதி என்றால் எதற்காக இவர் அந்த பெண்ணை விசாரிக்க கூடாது என்கிறார்? இதுதான் ஜெனிஃபர். மொத பால்லையே சிக்ஸர் அடிச்சு தூக்குறாங்க பாரு. இது சிக்ஸர் இல்லையா, விக்கெட்டே காலி. இவர்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணை நான் விசாரிக்க கூடாது என ஆட்சேபனை தெரிவிக்கிறதிலேயே எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. 14 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. தாயே ரொம்ப சந்தோஷப்பா. மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்குரிய பாதுகாப்பும் இழப்பீடும் தர வேண்டும் என்று அரசுக்கு இந்த கோர்ட் பரிந்துரை செய்கிறது. Court is adjourned. வாயா வாயா வா 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 வா. மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ரொம்ப நன்றிமா. என் பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுத்துட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணுமா. ஆம், நீங்க மட்டும் தைரியம் கொடுக்காம இருந்திருந்தா என்னால தைரியமா உண்மையை சொல்ல முடியாம போயிருக்கும். அந்த ராஸ்கல் தண்டனையில இருந்து தப்பிச்சிருப்பான். நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. முதல்ல நல்லா படி. உன் படிப்புக்கான செலவை நான் பாத்துக்கிறேன். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். எப்பவுமே நீ யாருக்கும் பயப்படாம தைரியமா இருக்கணும். உண்மைய பேசணும், சரியா? நாங்க வரோம். போயிட்டு வரோம் மேடம். இந்த வழக்கறிஞர் என்ன பெயர் சொன்னாய் சித்ரகுப்தா?
ஜெனிஃபர் மகாபிரபு. இந்த ஜெனிஃபர் உடம்பிற்குள் செல்ல உனக்கு சம்மதமா மாறி? என் முடிவை தான் நான் உங்ககிட்ட விட்டுட்டேனே. நீங்களே முடிவு பண்ணுங்க யம தர்மராஜா. சரி மகாபிரபு, அந்த பெண் ஜெனிஃபர் நீதிக்காக போராடி வெற்றி பெற்று அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருப்பதால் எதிரிகள் நாளை காலை ஆக்சிடென்ட் ஆவது போல் செட்டப் செய்து கார் மோதி அவளை கொலை செய்ய போகிறார்கள். அப்போது நம் மாரியை ஜெனிஃபர் உடம்புக்குள் அனுப்பிவிடலாம். மகிழ்ச்சி. இந்த ஜெனிஃபர் உடலில் ஏதாவது பிரச்சனை நோய் இருக்கிறதா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை தேவி. ஆரோக்கியமான தேகம்தான். ஆனால் என்ன ஆனால்? இன்னும் சில நாட்களில் தற்போது இருக்கும் பாரத தேசத்திலிருந்து அந்நிய தேசத்துக்கு சென்று விட போகிறாள். அதற்கான ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் மாரியால் குழந்தையும் கணவனையும் காப்பாற்ற முடியாதல்லவா? ஆகையால் இது வேண்டாம். தேவி சொல்வது சரிதான். அடுத்த பெண்ணை பார்ப்போம். சித்ரகுப்தா. மகாபிரபு, அந்த பெண்ணுடைய பெயர் என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? மகாபிரபு, அடுத்த பெண்ணின் பெயர் காயத்ரி. அவள் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு மருத்துவ பணி செய்து வருகிறாள். மகிழ்ச்சி. அவளையும் பார்ப்போம்.